ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்னென்னாக்கில், நம்மளுடைய நாற்றுப்பண்ணையில் நாற்றை வந்து அதிகமாக டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு பூச்சி வகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து பூச்சி இனத்துக்கு சேராமல் வந்து அதாவது ஸ்னைல் குரூப்பில் வந்து சேரும். அதுதான் நம்மளுடைய நாற்றை வந்து அதிகமாக டேமேஜ் பண்ணுது. அதாவது யங் ஸ்டேஜில் வந்து ரொம்ப அதிகமாக டேமேஜ் பண்ணும் நாற்றை. ஸோ அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எந்த காலத்தில் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இமேஜில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும் அது ஸ்னைலு. அது வந்து மழைக்காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் தான், எல்லா ஏரியாவிலும் இதனுடைய தாக்கம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. களிமண் பகுதியில் வந்து இதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மழை வந்து இன்றைக்கி நைட்டு பேஞ்சிருக்குனாக்கில் நம்ம அடுத்த நாள் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம அப்ளை பண்ணிடணும். ஸோ அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாக்கில் நைட்டில் வந்து அதனுடைய பாப்புலேஷன் அதிகமாகி அதாவது வளர்ந்து வரக்கூடிய நாற்றை வந்து கடித்து அப்படியே விட்டுரும். ஸோ அதுக்கு மேலே அந்த நாற்று ஃபுல்லாக டேமேஜஸ் ஆகிரும். நம்மளுக்கு வந்து இது ஒரு நைட்லேயே வந்து எல்லா நாற்றையும் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இதனுடைய தாக்கம் இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்னெயில் சாப்பிட்டதோட சிம்டம்ஸ் இது தான். அதாவது அதனுடைய துளிரை மட்டும் கடித்து விட்டுரும், எல்லா நாற்றையும் சாப்பிட்ரும் ஒரு நாள் நைட்லே. அதிகமாக வந்து செண்டு மல்லிப்பூனுடைய இது நாற்றையும் தக்காளி நாற்றெல்லாம் ரொம்ப டேமேஜ் பண்ணும். இப்போ நீங்கள் இமேஜில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா சில்லி மிளகாய் நாற்று. இதுவுமே வந்து எல்லா நாற்றையும் சாப்பிட்ருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். கடித்து விட்டுருச்சுன்னா நம்மளுக்கு டோட்டலே அது டேமேஜ் தான். அந்த ஸ்னெயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது அதாவது ஸ்னைல் கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வருது பிஐ கம்பெனியில். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. டீஹைடு அப்படின்னு சொல்லிட்டு இதோட கெமிக்கல் இது. அதர் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா 97% இருக்குது. இது வந்து மெட்டாடிஹைடு வந்து 2.5% இருக்குது. பெல்லட் ஃபார்முலேஷனில் இருக்குது இது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைட்டாக தூள் மாதிரி பண்ணிக்கணும், ரொம்ப தூள் பண்ணக்கூடாது. லைட்டாக தூள் பண்ணிவிட்டு இதில் வந்து சால்ட்டு மிக்ஸ் பண்ணிக்காங்க. சால்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, சால்ட்டுன்னா கிறிஸ்டல் சால்ட்டாக இருக்கணும். கல் உப்பை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிக்காங்க. நிறைய தண்ணி வந்து ஊற்றாமல் தண்ணி தெளிச்சிக்கணும். ரெண்டும் அதாவது உப்பும் இந்த டீஹைடு ஸ்னைல்கில் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு அப்ளை பண்ணிடுங்க. அதாவது பெட்டு சைடில், உங்களுக்கு என்ட்ரன்ஸில், எல்லா இடத்துலையும் புதுசாக வைக்கக்கூடிய, அதாவது அட்டை எடுத்து புதுசாக வைக்கக்கூடிய இடத்துல, எல்லா இடத்துலையும் இந்த ஸ்னைல்கில் அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதனுடைய ஸ்மெல்க்காக வந்து இந்த ஸ்னைல் எல்லாமே செத்துரும். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது பாருங்கள். அந்த ஸ்னைல் கில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துல மாதம் வந்து செத்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அதாவது காலையில் நைட்டு நீங்கள் ஈவினிங் போகும்போது அப்ளை பண்ணிவிட்டு போயிட்டிங்கன்னா நைட்டில் வந்து டேமேஜஸ் இருக்காது. மார்னிங் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாம் செத்து கிடக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து டேமேஜை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். மற்ற வந்து வேறு எந்த கெமிக்கல் அப்ளை பண்ணாலும் இதுக்கு அதிகமாக கண்ட்ரோல் வர்றதில்ல. சால்ட்டு போட்டுக்காங்க. இதை விட இன்னும் நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்மெல் அட்ராக்டிவ் பண்ணணும் அப்படின்னாக்கில் தவிடு சேர்த்துக்காங்க. அதாவது உமி அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ரிசல்ட்டு நல்லாவே இருக்குது. கிறிஸ்டல் சால்ட்டு சேர்த்துக்காங்க. இந்த மாதிரி சின்னசாக அந்த ஸ்னைல் கில் ப்ளூ கலராக தெரியுது பாருங்கள். அந்த ஸ்னைல் கில்லை வந்து லைட்டாக சின்னசாக பொடி பண்ணிவிட்டு அதோட கிறிஸ்டல் சால்ட்டை போட்டு லைட்டாக வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அதாவது எந்தெந்த இடத்துல அதிகமாக என்ட்ரன்ஸில் வரும், இல்லை பெட்டு சைடு புதுசாக வைக்கக்கூடிய இடத்துல சும்மா கொஞ்சமாக ஒரு 2 அடிக்கு 3 அடிக்கு ஒரு இடத்துல சும்மா கொஞ்சமாக போட்டு விட்டிங்கன்னா போதும். நிறைய போடணும்னு இல்லை, ஒரு 2 அடிக்கு 3 அடிக்கு சும்மா கொஞ்சம் அந்த விழுற மாதிரி போட்டு விட்டிங்கன்னா மார்னிங் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாம் செத்து கிடக்கும். நம்ம ஈஸியாக வந்து இதனுடைய தாக்கத்திலிருந்து இது பண்ணிடலாம்.
ப்ளீஸ் இது யூஸ் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.